யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இதுதாங்க ஒரு பிரம்மாண்ட ஒரு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 18 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர். அதாவது இறைவனை நரசிம்மரை நோக்கி வணங்கியபடி இருப்பார். இதில் என்ன ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இறைவனும் ஆஞ்சநேயரும் ஒரே எதிர்நோக்கி இருப்பாங்க. இறைவன் வந்து மேற்கு நோக்கி இருப்பார். இந்த கோயில் நாமக்கல் நரசிம்மர் கோயில் வந்து மேற்கு நோக்கி இருப்பார். அவரை நோக்கி இவர் வந்து கும்பிட்டபடி ஆஞ்சநேயர் இருப்பார். அதுதான் ஒரு நல்ல ஸ்தலம். ஏன்னா வந்து மேற்கு பார்த்து நீங்கள் எந்த கோவில்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நரசிம்மர் இங்கே மேற்கு பார்த்து இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து நல்லா வீடியோலாம் ஃபோட்டோ எடுக்கலாம், எந்த தடையும் இல்லை. நிறைய பேர் நல்லா எடுக்கிறாங்க. ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இங்கே வந்து அர்ச்சனை சீட்டு கொடுக்குற இடம் நல்லா இருக்குங்க. ஏன்னா இது நாமக்கல் ஆஞ்சநேயர்னாலே வந்து நமக்கு சக்தியும் பலமும் கொடுக்கறது தான். அதாவது நவக்கிரக தோஷங்கள் நமக்கு போக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அடுத்தது அதாவது பயம், அடுத்தது தைரியமின்மை, நமக்கு எதிரிகள் தொல்லை எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆஞ்சநேயர் நம்ம மனசை நினச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிறைவேறும். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சக்தி இருக்குது. எப்படின்னா இறைவனே வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை வந்து நோக்கி இருப்பார். இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற இப்போ வந்து பிரசாதம், நாமக்கல் ஆஞ்சநேயரோட பிரசாதம் சூப்பராக இருக்குங்க. பொங்கல் நல்லா முந்திரி நல்லா வறுத்து போட்டு நல்லா வாசமாக கமன்னு சூப்பரான ஒரு நமக்கு பிரசாதம் கோவிலே தராங்க. இந்த ஆஞ்சநேயர் கோவில் பார்த்திங்கன்னா பிரசாதம் சின்ன கோவில் அப்படி சுற்றி வர இது வந்து ஒரே சுற்று தான் இருக்குது. அது எங்கள் ஊரில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து அவர் கிழக்கு நோக்கி வணங்கிட்டு இருப்பார். அங்கே இருக்கிற நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் தான் திண்டிவனத்தில் இருக்கிற நரசிம்மர். அவரும் கிழக்கு நோக்கி தான் இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கும்பிட்டபடி இருப்பார். ஆனால் சுவாமி வந்து கிழக்கு நோக்கி இருப்பார். தண்ணி இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் இங்கே தண்ணி ஃபில்டர் தண்ணி சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் நரசிம்மர் வந்து மேற்கு நோக்கி இருப்பார். இந்த ஆஞ்சநேயர் இவர் நோக்கி இருப்பார். இதுவே நமக்கு வந்து ஒரு பிரசாதம் தான், வரப்பிரசாதம். நம்மளை சக்தி உள்ள இந்த ஆஞ்சநேயர், அதாவது உங்களுக்கு தொழில் நஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நவகிரக தோஷம் எது இருந்தாலும் சரி, இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் பிரம்மாண்ட நாயகனை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு அந்த சகலமும் பிரச்சனைகளை தீர்ந்து நம்ம நலமுடன் இருக்க இந்த துணை புரிவார் நம்மளோட ஆஞ்சநேயர். ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்காக நீங்கள் நரசிம்மரோட வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள். ஏன்னா இது வந்து கோவில் சின்ன கோவில் தான். ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும்தான் இல்லை பெரிய பிரம்மாண்ட நாயகனாக இருப்பார். கோவில் வந்து ஒரு சின்ன கோவில் தான். ஒரு சுற்று வந்தாலே போதும். இது வெளிவட்ட சுற்று. நம்ம பிரசாதம் வாங்கினவங்களாம் இங்கே வந்து சாப்பிடலாம் உட்காந்துட்டு. அவ்வளோதான். கோவிலே கொஞ்சம் சின்ன அதாவது நீங்கள் பார்த்துப்பீங்க, உயரமாக அவர் நின்ற கோலத்தில் அவர் வந்து காட்சி தருகிறார். அதை சுற்றி ஒரு கட்டடம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுவே வந்து செம ஃபேமஸ்ஸு நாமக்கல் ஆஞ்சநேயர். ரொம்ப சக்தி உள்ள ஒரு ஆஞ்சநேயர். அதை விட ஒரு த்ரில்லிங் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் நரசிம்மரை பற்றி நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். அதை நீங்கள் எல்லாருமே பாருங்கள். அதில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம இங்கே பார்த்தாச்சு. பிரசாதம் சாப்பிட்டுட்டு இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறோம். இது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பிரசாதம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். நாங்கள் ஆக்சுவலி வந்து இந்த நாமக்கல் வர்றதுக்கு நைட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்க முடியல. இரவே அங்கே தங்கி தான் காலையில் நமக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவானே வந்து காட்சி தருகிறார். இந்த மலை தாங்க நரசிம்மரோட மலை. அதை எதிர்த்தாப்புலே இருக்கும் கோவில், குடவர கோவில், நரசிம்மரோட கோவில். நாங்கள் கூட ஆஞ்சநேயர் கோவில் தனியாக, நரசிம்மர் தனியாக நினச்சோம். ஆனால் இல்லை, ரெண்டுமே எதிர் சைடில் தான் இருக்குது. நல்லா சூப்பரான ஒரு கோவில் பார்த்து திருப்தி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து அந்த துளசி கட்டிட்டு என்ன டிவி வச்சுருக்கீங்க, என்ன சேனல் வச்சுருக்கீங்கன்னு எங்களை விளக்கமாக கேட்டாங்க. சரி, எங்களோட சேனல் பேர் குரு உதயம் குறிப்புன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நடந்து வந்தோம்.
இங்கே வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி வந்து 10 ரூபா தான். 3 இட்லியே போதும். சாம்பார் சட்னி தராங்க. நல்லா அந்த கொஞ்சம் எப்பவுமே எந்த ஊருக்கு வந்தாலும் பெரிய பெரிய கடைகள் நம்ம போகவே கூடாதுங்க. கொஞ்சம் சின்ன கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா நம்ம பயணங்கள்லாம் பண்ணும்போது ரொம்பலாம் வந்து அதிகமாக சாப்பிட போகிறதில்ல. 2 இட்லி 3 இட்லி அதுவே பெரிய பெரிய ஷாப்லாம் சரியாக நல்லா இருக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு 3 இட்லி நாங்கள் 2 பேரும் திருப்தியாக சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த கோவில் வாசலில் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் திரும்ப கோவில் வழியாக தான் நம்ம வரணும். வந்தோன்னே எதிர் சைடு பார்த்திங்களா மலை இருக்குல்ல, நரசிம்மர் மலை, அங்கே தான் பஸ்ஸு ஏறணுமே. அங்கே தான் நரசிம்மர் கோவிலாண்டே பஸ்ஸு வந்து நிற்கிது. இப்போ நம்ம வந்து இதுதான் நேர் ரோடு வச்சுங்களா. இந்த நேராக போனோம்னா நரசிம்மர். இப்போ நரசிம்மர் கோவில் தான் நோக்கி போயிட்டுருக்கேன். அங்கே தான் பஸ்ஸு ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இது நாமக்கல் ஆஞ்சநேயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அந்த கல்தூண் உயரமாக தெரியுது பாருங்கள், அதுக்கு அடுத்தபடி நம்ம ரோடுக்கு பக்கமே வந்து நரசிம்மரோட கோவில் ஈஸியாக, அதாவது எதிர் ஆஞ்சநேயரும் நரசிம்மர் எதிர் கோவில் தான். யாருமே ரொம்ப இடம்லாம் இருக்குன்னு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த நரசிம்மரோட வீடியோ போடுறேன், சுவாரஸ்யமாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம் வாங்க. நன்றி. அது தெரியுதுங்களா?